தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2வது மாதத்தின் முதல் வாரத்திலும் நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி கர்த்தரை தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை கர்த்தர் யார் மூலமாய் வெளிப்படுத்தினார், யாருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை உதிர வைத்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த 29ஆம் அதிகாரம் முதல் 2 அல்லது 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற காரியத்தை குறித்து தாவீது தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். நான் தேவன் மேல் வைத்த வாஞ்சையினால் தேவனுடைய ஆலயத்துக்கு என்னெல்லாம் சவதரித்து வைத்தேன் அப்படிங்கிறது 2வது வசனத்துல வெள்ளி வேலைக்கு வெள்ளி, பொண்ணு வேலைக்கு பொண்ணு, இரும்பு வேலைக்கு இரும்பு, வெங்கல வேலைக்கு வெங்கலம், இப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சாராம். 3வது வசனத்துல இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைக்கிற வாஞ்சையினால் பணத்தை விட அதிகமாய் மதிப்புள்ள பொன்னை கொடுத்தான் என்று பைபிள் சொல்லு. அல்லேலூயா. இப்படி கொடுக்கிற காரியத்தை குறித்து அவர் வசமா சொல்லிக்கிட்டு வர்றாரு. இவர் சொன்னதை கேட்ட உடனே இஸ்ரவேலிலே பிரபுக்களாய் இருந்தவர்கள் 6வது வசனத்துல ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்களாம்? அப்ப ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கணும்? நாம மனப்பூர்வமாய் கொடுக்கணும் அல்லது சந்தோஷமாய் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு? 9வது வசனத்துல இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டார். நல்லா கவனிங்க. ஒரு தேவ ஆலய பணிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கொடுத்ததை பார்த்த ராஜா சந்தோஷப்பட்டாராம். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படியா இருக்கிறார்? அங்க ராஜா சந்தோஷப்பட்டாரு, இங்க தேவன் நம்ம மேல என்ன செய்யறாரு? பிரியப்படுறார். தேவன் நம்ம மேல பிரியப்பட்டார்னா நாம கேட்கறதெல்லாம் அவர் கொடுப்பார், செய்வார். அல்லேலூயா. அப்படியே சொல்லி கொண்டு வரும் பொழுதுதான் இந்த 12வது வசனம் அவனுக்கு கிடைத்த வெளிப்பாட்டை அவனுடைய வாய் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அப்ப விசுவாசிகளுடைய மனதுல என்ன எண்ணம் உண்டாயிரணும்னா, நான் ஐஸ்வர்யன் ஆக வேண்டுமானால், நான் கணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நான் நினைக்கிறது போல் அல்ல, என்னுடைய நினைவை காட்டிலும் உயர்ந்த நினைவாயிருக்கிற ஆண்டவர் வசந்தான் எனக்கு தேவையான ஐஸ்வர்யம் இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவைக்கு பக்கத்துல போனா அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும்
நமக்காக தருத்தரானார். அவருடைய நிர்வாணத்தை மூட மாட்டோம் ஒரு சின்ன துண்டு மாதிரி கட்டி வச்சாங்க. மீதி எல்லாம் சட்டை இல்லாம இருந்துச்சு. அந்த தருத்திரத்தை அவர் பட காரணம் நாம ஐஸ்வர்யங்கள் ஆகும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே நம்முடைய தேவனுடைய கரத்துல ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கிறது. நாம் ஐஸ்வர்யனாக வேண்டுமானால் நாம் எல்லாரும் தேவனுடைய கரத்தை தான் நோக்கி பார்க்க வேண்டும். யாக்கோபு 1:17 இப்படி வாசிக்கிறோம். என்ன பாருங்க, பைபிளை திருப்பாம. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து உண்டாகி பரத்திலிருந்து இறங்கி வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிலர் ரொம்ப கேட்டாங்க வச்சுக்கிடுங்க, அப்ப இறங்குறதுக்கு என்ன ஆகும்? லேட். அன்றாட ஆகாரத்தை அளந்ததாங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு நாளும் பட்டணம் அமுங்கிறது போல அமுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, ஆமென். நாம கொஞ்சம் கேட்கிறோமோ ரொம்ப கேட்கிறோமோ, எவ்வளவு கேட்டாலும் யாக்கோபு சொல்லுகிறார், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் தேவனிடத்திலே கேட்கிறவர். அப்போ நம்முடைய ஆண்டவர் தான் நம்மள ஐஸ்வர்யங்களாக்கும். அதுல ஒரு சின்ன கண்டிஷன் என்னன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டும். அப்ப நம்ம செவிக்கும் போதே என்ன செஞ்சிடணும்னா, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அதுல என்ன இருக்கக்கூடாது? வேதனை இருக்கக்கூடாது. வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களாக வேண்டும் என்று நாம நினைக்காதபடி, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட காரியத்துல நாம் ஐஸ்வர்யனாக வேண்டும். அப்படின்னா லூக்கா 12:21 நாம எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதுறார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே சேர்த்து வைக்கிறவன். பார்த்தீங்களா, அங்க ஒரு மனுஷனை சொல்றாரு, அவன் தனக்காக சேர்த்து வச்சானாம். பைபிள் சொல்லுது ஆண்டவருக்காக சேர்த்து வைக்கணுமா, அது உலகத்துல முடியாது. அப்ப பைபிள் சொல்லுது பரலோகத்தில் உங்களுடைய ஆஸ்திகளை சேர்த்து வையுங்கள். அப்படியானால் நாம ஐஸ்வர்யவான்களாய் இருந்தா முதல்ல தேவனுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும், இரண்டாவது அவருடைய சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கும், மூன்றாவது நம்மை விட வசதியில குறைந்தவர்களுக்கு நாம நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட காரியத்துக்காக நாம தேவனிடத்துல எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமா? தேவனிடத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவன் இப்படியே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? லூக்கா 12:20 வாசித்தீங்கன்னா, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாய்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். அப்போ தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம, நம்முடைய தேவன்தான் நம்மளை ஐஸ்வர்யவன் ஆக்குகிறவர். அவர் நம்மை ஐஸ்வர்யவன் ஆக்குவது எப்படி? அவருக்காக நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும். அதை எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுக்கிறாராம்? உபாகம புஸ்தகம் 8:18 வாசிங்க. உபாகமம் 8:18.
ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குண்டான பலனை கொடுக்கிறார். அப்ப பாருங்க, நீங்களும் நானும் தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தை குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது அவர் மேல் உள்ள அன்பினால நம்ம கொடுக்கிறோம். எப்படி? மாத கணக்கா வார கணக்கா வேலையை விட்டுட்டு நஷ்டப்பட்டு மருத்துவமனையில ஒரு கூட்டம் படுத்திருக்குது. ஆனா உங்களை என்னையும் கர்த்தர் நல்ல சரீர சுகத்தை பலத்தை கொடுத்து நாம சம்பாதிப்பதற்குண்டான பலனை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதை நினைச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வந்து அவருக்கு நன்றி சொல்லவும் இன்னும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நாம தேவ சமூகத்துல வாரத்துல முதல் நாள் போகணும் அப்படிங்கிறது அந்த எண்ணம் நமக்குள்ள உண்டாகணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்காட்டா நாம சம்பாத்தியம் பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருத்துவமனைக்கு போனீங்கன்னா விதவிதமான வியாதிகள். அதுல சில வியாதிகளுக்கு நம்ம ஊர்ல மருந்தே இல்ல, அதனால வெளிநாட்டுல இருந்து வர வைக்கணும், அதுக்கு பல லட்சங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உயிருக்கு பயந்தவங்க அதை செய்ய முற்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம ஆண்டவர் எந்த ஒரு கிரயம் இல்லாம இலவசமாகவே நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவர் கொடுக்கிற பலனால நாம சம்பாத்தியம் பண்ணி அந்த ஐஸ்வர்யம் வரும் பொழுது அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆண்டவர் வைக்கிறார். அது என்ன அப்படின்னா, பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நாம சம்பாத்தியம் பண்ணினத நாம சாப்பிட நாம அனுபவிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். ஆகையினால நாம தேவனுக்கு நன்றியா இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள கணத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒருவர்தான் வழி, வேற வழியே இல்லை. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக நம்ம வாசிக்கிறோம், தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறவர் யார்? தேவன். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, உலகத்தை ஆளுகிறது வேறு காரியம். இப்ப நாம நஷ்டப்படாம கஷ்டப்படாம தேவ சமாதானத்தோட இருக்கணும்னா நம்மளை நாமளே நடத்தி கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்மள ஆண்டவர் ஆளுகை செய்யும்படியா, நம்மை ஆண்டவர் தம்முடைய கரத்தினால நடத்தும்படியா நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ரோமர்கள் நிறுவம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ளார். நல்லா கவனிங்க. யார் வீட்டுக்குள்ளையும் அவர் கதவை தள்ளிக்கிட்டு வந்து ஆளுகை செய்ய மாட்டார். நாம ஏசப்பா என்னால உலகத்துல வாழ முடியாது, நீங்க தான் என்ன வாழ வைக்கிறவங்க, அதனால என்னையும் என் குடும்பத்தையும் உடைய கரத்துல உமக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்ன ஆளுகை செய்யுங்கன்னு சொன்னால் ஒழிய அவர் நம்மை ஆளுகை செய்ய மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய அந்த அந்த அசாதாரணமான காரியத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை நல்லா கவனிங்க. அப்ப ரொம்ப பேர் கதவை என்ன செய்றாங்க? தட்டுறாங்க. ஆனா கதவுகிட்ட வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் என்னன்னா, கதவுலயே ஒரு சின்ன லென்ஸ் வச்சிருக்காங்க. சிலர் வந்து யாக்கோவுடைய அப்பா சொன்னார்ல, சத்தம்
ஏசா சத்தமா இருக்குது. தடவி பார்த்தா யாக்கோபு போல இருக்குது. உண்மைதானாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஆசீர்வதிச்சிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் உண்மையிலேயே வேட்டையாடிட்டு வர்றான். ஏப்பா இப்பதானே சாப்பிட்டு ஆசீர்வதிச்சேன். எவ்வளவு வயிற்றுச்சா இருக்கும் பாருங்க அவனுக்கு. மத்தியானம் 2 மணிக்கு கதவை திறந்து போட்ட வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய வீச்சருவா ராஜபாளையத்துல வாங்கணும். இதுக்கு வேலை கொடுக்குறீங்களா? பத்திரமா வச்சிருக்குவோம். என்ன சொல்லணும்? இல்ல நீங்களே போய் பீரோல இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு வேலை இல்லை, நான் பார்த்துட்டு போற வரைக்கும் சத்தமே போறப்போம் அப்படின்னு. சரிங்க அப்படின்னு மதியானம் 2 மணிக்கு வீட்டுல இருக்கிற அம்மூட்டு நகை பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. ஐயப்பன் ஐயா என்ன ஸ்கூல்? ஐயப்பன் ஸ்கூலுக்கு பின்னாடி. அப்ப அது காடா இருந்துச்சு, இப்ப வீடாகி போச்சு. கொடுத்துட்டு போன பிற்பாடு வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி இப்படி ஒருத்தர் வந்தாரு, வீச்சர்களை காமிச்சாரு. என்ன செய்யணும்னா நீங்களே எடுத்து கொடுத்துருங்க, நாங்கன்னா தேட வேண்டியிருக்கோம் அப்படின்னா எடுத்து கொடுத்தோம். ஒண்ணும் செய்யல, ஒண்ணும் செய்யல. சரி போனா போட்டுரு. அவரு LNTல சீப் அக்கௌண்டண்டா இருந்தாரு. அல்லேலூயா. அதனால யாரும் வீடு டக்குன்னு நினைஞ்சிடாதீங்க. ஆனா அந்த வாடகை வீட்ல அந்த சிஸ்டம் இல்ல, உள்ள இருந்து பாக்குற சிஸ்டம் இல்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் வாசல்ல இருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு. அப்போ பலர் தட்டுறதுனால இது ஆண்டவருடைய சத்தம் தானா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு சில வார்த்தை வரும்போது உங்க உள்ளத்துல ஒரு புல்லரிப்பு மாதிரி உண்டாகும், அப்படியே ரோமெல்லாம் சிலிர்க்கும். அப்ப நீங்க அறிய வேண்டும், எம்மா ஒரு சீசரோடு அவர் பேசிக்கொண்டு போகும்போது அவங்க சொன்னாங்க, நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையோ. அல்லேலூயா. ஆமென். அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்ட பிற்பாடு இருதயத்தை கடினப்படுத்தாது. அப்படி ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்க, என் வேலையில வாங்க, என் வருமானத்துல வாங்க, என் முழு வாழ்க்கையும் நீர்தான் உள்ள வந்து ஆளுகை செய்யும். உலகம் முழுவதும் ஆளுகை செய்தல எனக்கு பிரயோஜனம் இல்லை, என்ன நீங்க ஆளுகை செய்யும். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன், உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன். இப்படியெல்லாம் சொன்னவர் தட்டிக்கிட்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்டுட்டோம்னா அவர் நம்ம எந்த விதமான பங்கம் இல்லாம அற்புதமா நடத்துவார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவரை அன்பா வாங்கப்பா அப்படின்னு அழைக்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கும் பொழுது அவர் உள்ளே வருகிறார். என்னத்தை கேட்கிறாரு நம்ம கிட்ட? நீதிமொழிகள் 23:26. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. எரேமியா 17 அதிகாரத்துல வாசிக்கிறோம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அந்த கெட்டு போன இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது சகலத்தையும் ஆளுகிற தேவன் நம்ம வீட்டை அவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்ம வீட்டை அவர் ஆளுகை செய்யும் பொழுது நமக்கு எந்த விதமான பிரச்சனை இல்ல, வர்ற பிரச்சனையெல்லாம் நம்முடைய ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. ஆம். ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்துல இருக்கிறது. தேவரீர் சகலத்தையும் ஆளுகிறவர். 3வது, உம்முடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் இருக்கு. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைங்க சரீர பிரகாரமான பலவீனங்கள் நம்மை தாக்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய, ஞாபகத்துக்கு வர வேண்டிய வசனம், தேவரீர் உம்முடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது.
சங்கீதக்காரன் 68வது சங்கீதம் 35வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். இருக்கு அப்படி வாசி. இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, நல்ல கவனிங்க, சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்கிறோம், கானானிய ஸ்திரீ இயேசுவை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறா. என் ஒரே மகள் மரண அவஸ்தையா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டே வர்றா. இயேசுநாதர் ஒரு பதிலும் சொல்லல. பேதுரு ரெக்கமெண்ட் பண்ற, ஆண்டவரே ரொம்ப தூரம் இந்த அம்மா நம்ம கூட வருது. ஆண்டவர் பட்டுன்னு சொல்றாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. அப்போ அவர் சொல்லாம என்ன சொல்றாரு, கானானிய ஸ்திரீ பிள்ளை கிடையாது, அவ யாரு, அவ நாய், புறஜாதி நாய். யூதர்கள் புறஜாதிகளை நாயின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு கேவலமா? தாங்க தான் தேவனுடைய பிள்ளைங்க, தாங்க தான் ஆண்டவருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவங்க, பரலோகத்துக்கு சொந்தமானவங்க அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனா இயேசுவை அவங்க புறக்கணிச்ச பொழுதுதான் அவர் கொண்டு வந்த அந்த ரட்சிப்பு புறஜாதிகள் ஆகிய நமக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. அவங்க செய்த தவறு உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்யவே கூடாது. எல்லார் வீட்லயும் சங்காரம் நடந்துகிட்டு இருக்குது. எந்த வீட்டு வாசல் கதவுல ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அங்கே சங்காரத்துடன் நுழைய முடியவில்லை. அல்லேலூயா. அப்போ 365 நாளும் இயேசுனுடைய பாதுகாப்புல அவருடைய ரத்தத்துக்கு கீழே நம்ம இருப்போம்னா அவங்களுக்கு பேர் தான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிற சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய தயவுனால கிருபையினால அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய பலன, சத்துவத்தை, வல்லமைய ஆண்டவர் இடத்துல நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கொடுக்கிறாராம் ஆண்டவருடைய சத்துவத்தை, வல்லமைய? ஏசாயா சொல்றாரு பாருங்க, 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, எந்த காரியத்துல நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கீங்க? எந்த காரியத்துல நீங்க சத்துவம் இல்லாம வேதனைப்படுறீங்க? அல்லேலூயா. தலையிலிருந்து கால் முடிய பல அவயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அவயமும் அதன் வேலையை செய்யும்படியா ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய கண்டுபிடிப்பு உள்ள ஒன்று, மனிதனுடைய அவயங்கள் செய்யக்கூடிய வேலையை செய்யலைன்னா அதுக்கு மாற்று வேலையா கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது நிரந்தரமா உதவி செய்யறதில்லை, குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும். ஆனா நம்ம ஆண்டவர் கொடுக்கிற சுகம், பலன், ஆரோக்கியம், சத்துவம், வல்லமை அது நிரந்தரமானது. அல்லேலூயா. நாம ஏன் தேவனுடைய சத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நாம ஏன் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பவுல் சொல்கிறார், கடைசியா என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்து கொள்ளுங்க? தரித்து கொள்ளுங்கள். எந்த விதத்திலையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவனுடைய சத்துவத்துக்கும் வல்லமைக்கும் அந்நியராக காணப்படக்கூடாது. ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் சத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நாம சத்துருவை எதிர்த்து நிற்க முடியுமா?
உலகத்துல உண்மையான ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும்னா அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு எப்படியா இருப்பீர்கள்? சாட்சியாயிருப்பீர்கள். அப்படியானால் தேவனுடைய வல்லமைய சத்துவத்தை அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு நாம பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்குமா? அதுதான் கணக்கு. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் சொல்லுகிற ஒரே தகுதி பைபிள் எழுதிருக்குது, மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தொட்டு பாருங்க, நமக்கு மாம்சம் இருக்குதா? அப்போ உங்க மேல தேவன் தம்முடைய ஆவியை என்ன செய்வார்? ஊற்றுவார். அல்லேலூயா. அவர் ஆவியை ஊற்ற ஆயத்தமாயிருக்கிறார். 105வது சங்கீதம் 4வது வசனத்துல சங்கீதக்காரனுடைய ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, தேவன் மேல ஒரு நாட்டம் இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்றார், அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் எப்படியா இருந்தேன்? அப்போ தாவீதுக்கு தேவனுடைய ஆலயம் அப்படின்னா ஒரு நாட்டம், ஒரு இனம் புரியாத சந்தோஷம், அரண்மனையில் இருக்காத சந்தோஷம், சிங்காசனத்துல கிடைக்காத சந்தோஷம் தேவனுடைய சமூகத்தில் இருக்குது. அதனால்தான் அவருடைய வாசப்படியில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும் அப்படிங்க. அப்ப இன்றைக்கு நாம தேவன் மேல் அன்புள்ளவர்களாய் இருப்போமானால், தேவன் மேல வாஞ்சை உள்ளவர்களாய், தேவ காரியத்தின் மேல நாட்டம் உள்ளவர்களாய் இருப்போமானால், நிச்சயமா தேவ ஆலயத்தை முக்கியப்படுத்துவோம். தேவ ஆலயத்துக்கு சரியான நேரத்துல வருவோம். 132வது சங்கீதம் 8வது வசனத்துல, கர்த்தாவே உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபரத்திற்கு எழுந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வல்லமை எதில் வச்சிருக்காரா? உடன்படிக்கை பெட்டி. பழைய ஏற்பாடு அந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலுடைய பிரயாணத்துல போகும் பொழுதெல்லாம் வெற்றியை பெற்றாங்க. ஆனா அது அந்நியர் கையில போன பொழுது இஸ்ரவேலர் தோற்று போனார். இன்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி யார் அப்படின்னா நாம தான். அல்லேலூயா. ஆம். அன்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்துச்சு? மன்னா இருந்துச்சு. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும் வேத வசனமாகிய மன்னா இருக்கணும். அல்லேலூயா. மன்னா இருந்தா ஜெபிக்க வாயை திறந்த உடனே பட்டு 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 பட்டுன்னு என்னென்ன குறிப்புக்கு ஜெபிக்க சொல்றாங்களோ அந்த குறிப்புக்கு ஏற்ற வாக்குத்தத்த வசனங்கள் என்ன செய்யும்? வரும். வியாதிக்காக ஜெபிக்க சொன்னா என்ன வசனம் வரும்? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை கொண்டவன் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் என்ன ஆனோம்? நீ ரொம்ப வசனம் இருக்கு. கூற கட்டடத்துல சபை நடத்தி இருக்கும்போது பைபிள் போட்டி 2 பேரும் எதிர பார்த்து நிற்கும். காயின் அவனை தட்டி போட்டோம். உனக்கு என்ன வேணும்? பூ. உனக்கு வேணும் தலை. போட்ட உடனே தலை விழுது. நீ ஆரம்பிமா வாசனம். அவங்க சொன்னவனே இவங்க சொல்லணும், இவங்க சொன்னவனே அவங்க சொல்லணும். ஒரு 15 நிமிஷம் ஓடிச்சு. பட்டு 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 பட்டுன்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் வசனம் என்ன செய்யல, அடுத்தவங்க சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க சொல்லலைன்னா இவங்க தோத்துருவாங்க. அப்ப சொன்னாங்க ஒரு பெரிய வசனம், பின்னும் யோபு பிரதியுத்தரமாகும். என்ன வசனம்? அது ஒரே வசனம். அப்படி ஒரே வசனம் அதுல ஜெயிச்சிட்டாங்க. அல்லேலூயா. எதுக்கு நாங்க வாங்கி கொடுக்குறோம்? காலண்டர் ஒரு வசனமாவது மனப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் பாத்தீங்கன்னா அது மனசுல தங்குற மாதிரி சின்ன இவ்வளவு பெரிய வசனத்துல 2 வார்த்தை அதுல இருக்கு. அத வாசிக்கணும் டெய்லி. வாசிச்சு 10 முறை நம்ம அதை பணப்பாடமா பண்ண சொல்ல சொல்ல அது மனசுல என்ன செஞ்சிடும்? தங்கிடும். அப்ப வசனம் மனசுல தங்கினா ஜெபம் பண்ணும்போது அந்த வசனம் அப்படியே வாயில வரும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாலமோன் சொல்றார், என் மகனே, என் கட்டளைகளை உன் கண்மணியை போல காத்துக்கொள். அப்ப விதைக்கிறனுடைய ஊமையில என்ன சொல்றாரு? ஒரு விதை வழி அருகே விழுந்துச்சு, முளைக்கிறதுக்கு முன்னாடியே பச்சைகள் வந்து நெஞ்சிருச்சு. அப்ப இங்க சுத்தி சுத்தி சாத்தான் வந்துகிட்டு இருக்கிறான். யாருக்கெல்லாம் தூக்கம் கொடுக்க முடியும்னு யோசிச்சு தூக்கத்தை கொடுத்து பாக்குறோம். அப்பயும் இடையில நாங்க அல்லேலூயா சொல்லி ஆமென் சொல்லி போ பிசாசு அப்படின்னு விரட்டி விட்டுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்தும் விதைக்கப்பட்ட விதை பச்சைகள் இணைஞ்சிருது. அப்ப நாம கவனமா அந்த வார்த்தையை இருதயத்துல வைத்து வைத்துக் கொள்ளும். இங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, இயேசு கனசரத்து கடல்ல இருக்க நிக்கிறாரு. ஜனங்க எப்படி போய் நின்னாங்க அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிறோம்னா, அவர்கள் வேத வசனத்தை கேட்கும்படியாய் அவரிடத்தில் நெருங்கினார்கள். திரளான ஜனங்கள் வந்தாலும் ஒரு கூட்ட ஜனம் இயேசு பக்கத்துல போய் என்ன செய்றாங்க? நெருக்கமா நிக்கிறாங்க. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை டக்குன்னு கேட்கணும், எளிதா கேட்கணும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருக்கும் நமக்கும் நெருக்கத்தை உண்டு பண்ணுவது வேத வாசிப்பு, ஜெபம், சபை கூடி வருது. இந்த 3 முக்கியமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்கு அருகாமையில வரும். ஆண்டவருக்கு அருகாமையில வர வர நம்முடைய எண்ணம் அவருடைய எண்ணத்தை போல மாறிடும். நம்முடைய சிந்தை அவருடைய சிந்தையை போல மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம 29வது சங்கீதத்துல 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, வாசிங்க, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இருக்கா அப்படி? 29:4. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. 63வது சங்கீதம் 2வது வசனத்துல சொல்றாரு, உம்முடைய வல்லமையினால் உமது மகிமையையும் கண்டே. தேவனுடைய சபையில வரும்போது தேவனுடைய மகிமையை நம்ம காணும் அளவுக்கு கர்த்தரோடு நெருங்கி விட வேண்டும், கர்த்தரோடு இணைந்து விட வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய 3வது சத்தியம், உம்முடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு. 4வது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தருடைய பிள்ளைங்களே, நம்முடைய தேவன் யார்? அவரின் கரம் எப்படிப்பட்டது? அவர் எவரையும் மேன்மைப்படுத்துவார். அவருடைய கரம் எவரையும் பலப்படுத்தும். ஆடுகளுக்கு பின்னாடி போன தாவீதை அரசனாக்கினது அவருடைய கரம். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை அதிபதியாய் மாற்றினது அவருடைய கரம். அல்லேலூயா. அந்த கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமா நம்மளை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. பைபிள்ல மேன்மைப்படுத்த நாம செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. அப்ப 4 பேருக்கு நம்மளால முடிந்த நன்மையை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நாம இருக்கிற இடத்துல மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மேன்மையை கொடுப்பார்? உபாகமம் 28:1 சொல்லுது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அப்ப நல்லா கவனிங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பாரு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தேவனால மேன்மைப்படுத்த முடியும், தேவனால நம்மளை உயர்த்த முடியும், தேவனுடைய கரம் நம்மளை பலப்படுத்த முடியும் என்ற அந்த விசுவாசம் நமக்குள் இருப்பது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தையும் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆமென். எந்த விதத்திலும் கர்த்தருடைய பிள்ளைங்க தேவனுக்கு முன்பாக நம்மளை உயர்த்தி விடவே கூடாது, அல்லது பெருமையா பேசக்கூடாது, பெருமையா நடக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தையில, செய்கையில, எல்லாவற்றிலும் தேவனுக்கு முன்பாக நாம என்ன செய்ய வேண்டும்? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளது. தாழ்மை உள்ளவர்கள் அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏத்து நிற்கிறார். அப்போஸ்தலர் அதிகம் படிச்சது யாரு? பவுல். கமாலியன் பாதத்திலிருந்து கல்வி பெற்றவரும். ஆனா அவருக்கு இருந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன?
அப்படின்னா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 இந்த வசனங்கள்ல சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னை உயர்த்தாதபடி ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி கர்த்தரிடத்துல நான் 3 முறை வேண்டிக் கொண்டேன். எத்தனை முறை ஜெபம் பண்றாரு? நல்லா கவனிங்க. கையில இருக்கிற கர்ச்சீப்பை போட்டா சோமாகறான், அவர் கைய வச்சா சோமாகறான். எத்தனையோ பேருக்கு சோகம் கொடுத்தாரு. இப்ப தனக்கு ஒரு பிரச்சனை, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரும் பவுலுடைய முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியல. 2 கண்ணையும் மெட்ராஸ் ஆகி வந்தது போல அழுக்கு அப்படி இருக்குது. 2 கண்ணையும் அப்படியே தாரதாரையா தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. கர்ச்சிப்புல எவ்வளவுதான் துடைச்சாலும் கர்ச்சிப்பு நனையுது, தண்ணீர் வந்து நிக்க மாட்டுது. எந்த பாதிப்பு சொல்லுங்க? தமஸ்குக்கு போகும்போது மத்தியான வேலை, சூரியன் உதிச்ச நேரம், சூரிய ஒளிக்கு மேலான ஒரு ஒளியினால அவர் அப்படி அந்த ஒளி பட்ட உடனே 3 நாளா குருடன் ஆயிட்டான். எத்தனை நாள்? ஊழியக்காரங்க சொல்றாரு, கடலோரத்துல அவன் இருக்கிறான், இப்ப அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ அவனை போய் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவன் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண உடனே அந்த ஒளிச்சத்துல அந்த ஒளி அவனுடைய அந்த கருப்பும் விழிக்கு மேல இருக்கிற அந்த வெண்கரை இருக்குல்ல, அது அப்படியே கருப்பாகி அவிஞ்சிருச்சு. இப்போ ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் பண்ண வேண்டிய காரியத்தை ஒரு ஊழியக்காரன் தலைமையில கை வச்ச உடனே பைபிள்ல இருக்குது, மீன் செதில்கள் போன்றவைகள் கீழே விழுந்தது. அல்லேலூயா. பார்வை அடைந்தான், வசனத்தை கேட்டான், ஞானஸ்தானம் பெற்றான், அநேகருக்காக ஜெபம் பண்ணான், சபையை கட்டி எழுப்பினான். ஆனா ஒரு காலத்துல சபையை துன்பப்படுத்தினதற்காக, ஊழியக்காரர்களை கொலை செய்ததற்காக அந்த சாபம் அவனை விட்டு விடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 முறை ஜெபம் பண்ணதுக்கு நான் உனக்கு சுகத்தை கொடுத்தோம்னு சொல்லல. எப்பா, எப்பெல்லாம் வேதனைப்படுறியோ அப்பெல்லாம் என் கிருபை உன்னை என்ன செய்யும்? தாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க சரீரத்துல எப்ப எல்லாம் நீங்க வேதனைப்படுறீங்களோ, ஆண்டவரே பவுலுக்கு சொன்னீரப்பா என் சரீரத்துல வேதனை இருக்குது, உங்க பெலனை தாங்க. ஆண்டவர் நிச்சயமா அவருடைய பெலனை நம்ம கொடுப்பாருன்னா நம்முடைய வேதனை நீங்கி நாம சுகமாயிருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவருடைய மேன்மைய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பலத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள தேவனுக்கு முன்பாக கரை மட்டுமாய் தாழ்த்துவோம். ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள இறங்கிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, பிறவி சப்பானியா கடந்தவன், பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன், இன்னைக்கும் பிச்சை தான் கிடைக்கும்னு என்னை நோக்கி பாருன்னு சொன்னோன்னு அவங்க நோக்கி பார்த்தோம். ஊழியக்காரங்க சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்ல, எங்களிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி வலதுகையை பிடிச்சி எழுந்து நடன்னாங்க. எழுந்து நடந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைங்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கர்த்தர் நம்மை கொண்டு செய்யும்படியாக அவர் தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. பவுலின் சாட்சி என்ன? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலன் ஆகும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் ஆகும்படி அவர் என்னையும் என்ன செய்தார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பேதுருவை பலப்படுத்தினவர், அப்போஸ்தலனாகிய பவுலை பலப்படுத்தினவர், இன்றைக்கு உங்களுடைய பலவீனத்திலே உங்களை பலப்படுத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். என்றைக்கு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமோ, அவர் நம்மை பலப்படுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின்படி ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்திலே உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாரையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே, உம்முடைய கரத்தினாலே ஆகும். கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் இருக்கிற பகுதியில எங்க குடும்பத்தை பலப்படுத்தும், என்ன பலப்படுத்தும்,
என்று உம்முடைய கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கத்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய பந்தியில என்ன தகுதிப்படுத்தும் என்று சொல்லி எல்லாரும் வாயில திறந்து கத்தரை தோத்திரம் பண்ண பார்க்கலாம். தோத்திரமையா 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 தோத்திரமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறோம். வல்லமை தாரும் தேவா வல்லமை தாரும். கர்த்தருடைய ரத்தத்தை பானம் பண்ணின நமக்குள்ள எல்லா பலவீனங்கள் வியாதிகள் நீங்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய மாமிசத்தை புசித்த நாம் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின்படி அவர் நம்மை பலப்படுத்தும்படியாய் அவர் நம்மை உயர்த்தும்படியாய் நம்மளுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். இந்த ஆராயில பங்கொண்ட அத்தனை தேவ பிள்ளைகளையும் தனித்தனியா பேர்வராய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பந்திக்கு தூரமாயிருக்கிற மக்கள் சீக்கிரமாய் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஞானசாரம் பெற்று கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தாய் தேற்றவாளனை ஸ்தோத்திரிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனவரி மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தின தேவன் இந்த 2வது மாதத்தின் முதல் வாரத்துல உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க சேவிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய பந்தியில பங்கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர மேல ஆண்டவரே நம்முடைய தெய்வீக சுகம் ஆரோக்கியம் வல்லமை இறங்குவதாக. பலப்படுத்தும். பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்யறது லேசான காரியம்னு சொன்னீரு. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சமாதானத்தோடு தேவ வல்லமையோடு அனுப்பும்படி ஆய்ச்சிருக்க இந்த வாரம் முழுவதும் நடக்கிற சகல ஆராதனைகள்ல ஊழியங்கள்ல நாங்கள் பங்கு கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்துல போய்க்கிற வரத்துலாம் பாதுகாத்து ஏசப்பா மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.